ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி குக்டு பிராண்டோட ப்ராடக்ட் ரிவ்யூ காட்டியிருந்தேன். ஸோ அதில் இன்றைக்கி நான் ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு நான் சிக்கன் 1/2 kg எடுத்திருந்தேன். ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னால் ஊற வச்சுருந்தேன். அவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. தம்ப்நெயில் பார்த்தோன்னே எல்லாம் நினச்சிப்பீங்க 20 மினிட்ஸில் அதை எப்படிடா பிரியாணி பண்ண முடியும், இந்த பாக்ஸ் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இதில் ஆல்ரெடி அவங்க 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சீசனிங் ஆயில் பேக்கெட்டும் ஒரு பிரியாணி பேஸ்ட் பேக்கெட்டும். அந்த பேஸ்ட்லேயே எல்லாமே ஆட் ஆகிருக்கு. பிரியாணினாலே எல்லாருக்குமே வருது வெங்காயம் வெட்டணும், அதை வதக்கணும், இஞ்சி பூண்டு மாரி. அதனாலே நிறைய டைம் இஞ்சி பூண்டு செய்யணுமா, இதுக்கு நம்ம ஸ்கிப் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சார்ட் அவுட் பண்ணக்கப்புறம் சிக்கன் அதில் போட்டுட்டு சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் அவுட் பண்ணக்கப்புறம் அளவு தண்ணி. சீரக சம்பா ரைஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி என்கிட்ட சீரக சம்பா இல்லைனால நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு 1 கப்பு ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்து அதை ஊற்றிட்டு அதை கொதிச்சக்கப்புறம் ரைஸை போட்டு குக்கரை மூடி ஃப்ளேமை நல்ல சிம்மில் வச்சுட்டு 2 விசில் வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. இது செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகாத நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. மெயின்வெளி இது கூட சைடில் எக்கு பாயில் பண்ண போட்டிருந்தேன். பிரியாணினாலே ஆனியன் ரைத்தா எக் இருக்கணும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் இல்லாதனால நான் ஆனியன் ரைத்தா பண்ணலை. அவ்வளோதாங்க. குக்கர் 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருந்த சீசனிங் ஆயிலை லாஸ்ட்டில் மேலே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படி வர்றதுனா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் சர்வ் பண்ணும்போது அது கூட பிரியாணி கூட எக்கும் ஃப்ரைட் சிக்கனுமே நான் அவங்கக்கிட்ட வாங்கின கிட்டில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் முஸ்தஃபா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். ஸோ அவன் சாப்பிட்டுட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற 2 பிரியாணி கிட்டையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.